ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது. கடந்த ஒரு சில மாதங்களாகவே கும்பராசி நேயர்களுக்கு நேரம் ஒன்றும் அந்தளவுக்கு சரியாக இல்லைங்க. நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களால் நிறைய பாதிப்புகளை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலுமே அவங்க ஒரு சில நேரங்களில் எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, வாழ்க்கையில் விரக்தி நிலையை அவங்க அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு சக்தி அவங்கள அப்படியே நல்லா தாங்கி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் தான் நம்மளை ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை மீட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் கும்பராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் தாங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும், ஏன்னா கும்பராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான். மற்றவங்களுக்காக உதவ போய் தான் அவங்க மாட்டிப்பாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த வகையிலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள்னு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு தர்மம் தான் உங்களை இன்னமும் காப்பாற்றிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூழ்நிலையில் இப்போ வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே நிறைய பிரச்சனைகளோடு கடந்து வந்துட்டீங்க. புதுசாக பிறக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 11ஆவதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு மிதமான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஸோ நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் முடியாது, ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்கும். அதாவது இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணங்களே பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் தாங்க. எந்த மாதத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாதம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வருட கிரகங்கள் எந்த மாற்றங்களும் இருக்காது. மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் பார்க்குறோம். ஸோ பார்க்கையில் உங்களுக்கு ராகு பகவான் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்கள் ராசியிலே இருக்க போகிறாரு. அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான கிரகங்களாக இருக்கிற சூரியன், புதன், கேது இவங்க எல்லாருமே 7ஆம் வீட்டில் தான் அமர போகிறாங்க. 7வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த 3 கிரகங்களுடைய முதல் டார்கெட்டே பார்த்திங்கன்னா கும்பராசினியர்களுடைய ஆரோக்கியம் தாங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்ற இறக்கங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே செவ்வாய் பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில காயம் படுறது, விபத்துக்கள் இது மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவே என்ன பண்ணணும்னா கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாகனங்கள் இயக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ எங்கே போனாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சேஃப்டியாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. ஸோ அவசரமாக போகிறதோ அல்லது வாகனங்களை வேகமாக இயக்கிறதோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் வேண்டாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது. விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால செப்டம்பர் மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் நீங்களே வாகனத்தை இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா இன்னுமே கவனமாக இருந்துக்கணும். அதே மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா சுக்கிரன் 6வது வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால் உடல் நலத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் முழுமையாக பராமரிக்கணும். சரியான உணவுகள் எடுக்கிறதும் சரியான நேரத்தில் எடுக்கிறதும், உங்களுடைய உடலுக்கு தேவையான ஓய்வுகளை கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பேசிக்காக நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களும் அன்றாட செயல்பாடுகளும் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிப்படைய வச்சிட்ருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் எல்லாருமே அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய குறைபாட்டிற்கு முக்கியமான ஒரு காரணமே. அதனால் உங்களுடைய வாழ்வியல் முறைகளை நீங்கள் மாற்றுங்க. நிறைய ஆன்மீகத்தை பற்றின சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. தெய்வத்தினுடைய பிரார்த்தம் இல்லை அப்படின்னா கும்பராசினியர்கள்லாம் இவ்வளோ நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்திருக்கவே முடியாது. ஏன்னா பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள்
எவ்வளோ பெரிய சிக்கல்களை எல்லாம் கூட நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. உயிர் பிழைத்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் செய்த ஏதோ ஒரு புண்ணியம், ஏதோ ஒரு தர்மம் உங்களை வந்து நிலைநாட்டிட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்களே வந்து வலுப்படுத்திக்கோங்க. நிறைய விஷயங்களில் பாதிப்புகளும் இருக்குது. அதுவும் குறிப்பாக திருமண உறவுகள்லாம் இந்த செப்டம்பர் மாதம் ஏற்ற இறக்கமானது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்தினுடைய முதல் பாதி எப்படி இருந்தாலும் சரி, 2ஆம் பாதி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. காதல் உறவுகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து திருமண உறவுகளாக இருக்கலாம், எல்லாமே வந்து நல்லா இருக்கும். வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் மாதத்தினுடைய ஆரம்பம் கொஞ்சம் பலவீனமாகவே இருக்குது. அதனால் வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு அந்த சூழ்நிலைகளை நல்லபடியாக வந்து கையாளுங்க. வியாபாரத்திலலாம் நல்ல வெற்றி இருக்குது. ஸோ துணிந்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம். நல்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனாலுமே கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். எல்லா விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு சாதாரணமாக எப்பயாவது இருப்போம். அப்போ தான் வந்து நமக்கு மிகப்பெரிய சிக்கலானது வந்து நெருங்கியிருக்கும். அதனால் எப்போதுமே கவனமாக இருந்துக்கோங்க. நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிதமானதாக இருக்கும். எதிர்பார்க்காமல் செலவுகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எதிர்பார்க்காம வரக்கூடிய செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக முடியும். எந்த அளவுக்கு உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு எப்போதும் ஆபத்தானது. அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. ஸோ உங்களுடைய படிப்பை நீங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கும் நல்ல நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ யாரும் வந்து படிக்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. கிடைக்கக்கூடியதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. தொழில் ரீதியாகவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் 8வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வேலைத்துறையெல்லாம் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் வேலை செய்யணும். புதனும் சூரியனும் 8வது வீட்டிற்கு வராங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 7வது வீட்டிற்கு வந்து போயிடுவார். இந்த நேரத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். ஆனாலுமே மாதத்தினுடைய 2ஆம் பாதி உயர்கல்விக்கு சாதகமாக இருக்கும். நல்ல கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம், வெளியூர் போய் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் முயற்சிகள் வந்து சரியாக இருக்குது. 2ஆம் பாதி உயர்கல்விக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நல்லா படிக்க முடியும், நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. எப்போ பிரச்சனை வரும்னா, நீங்கள் வெளியில் போய் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் காதல் தொடர்பான உங்களுடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய காதலை நீங்கள் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல விருப்பங்கள் எல்லாம் இருக்கும். அந்த விருப்பத்தை நீங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திருமணம் வந்து உங்களுக்கு உறுதிப்படும். அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதத்தினுடைய முற்பாதியில் பயணங்கள் நீங்கள் தவிர்த்தாலுமே கூட பிற்பாதி பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மாதத்தினுடைய 15 நாட்களுக்கு பிறகு நல்லாயிருக்கும். வணிகத்திற்காக நீங்கள் புதிய திசையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பயணங்களால் பண ஆதாயம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது எல்லாருமே 7வது வீட்டில் இருக்கிறாங்க. ராகு மட்டும்தான் உங்கள் ராசியில் வந்து இருக்க போகிறாரு. சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 6வது வீட்லேயும், செவ்வாய் 8வது வீட்லேயும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உடல்நல பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தியாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் நல்லபடியாக வந்து பராமரிச்சுக்கோங்க. இந்த நாட்களை நீங்கள் இன்னும் எளிமையாக கடந்து வரணும், எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பதிவில் கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யவே வேண்டாம். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றிகள் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ சனி பகவானால் மிகப்பெரிய பாதிப்புகளை பார்த்துட்ருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவானை தான் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடுகள் செய்கிறதும், சனி சாலிசாவை நீங்கள் பாராயணம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ சனிக்கிழமையில் யாராவது 2-3 பேராவது தேர்ந்தெடுத்து ஏழை எளியவர்களாக பார்த்து அன்றைய தினத்தை உங்களுடைய கைகளால் அவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் உங்களை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போகும். மறக்காமல் இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெற. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.